மகளே, மகனே, நீ இந்த வீடியோவ சும்மா ஓப்பன் பண்ணல. உன் மனசுக்குள்ள இருந்த அழுகை நான் கேட்டேன் என் பிள்ளையே. நீ இவ்வளவு நாள் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனையை வைத்திருக்கிறாய். சிரிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாய். ஆனா, உள்ளே உடைந்து போயிருக்கிறாய் என் பிள்ளையே. அது எனக்கு தெரியும். இன்று இரவு 12 மணிக்குப் பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஆரம்பிக்கப் போகிறது என் பிள்ளையே. அது மெதுவாக, ஆனா உறுதியாக இருக்கும் என் பிள்ளையே. நீ கேள். பாபா, நான் எவ்வளவு நாள் காத்திருக்கணும் அப்படின்னு நீ கேக்குற. ஆனா நான் சொல்றேன், உன் காத்திருப்புக்கு இன்று முடிவு ஆரம்பிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் என் பிள்ளையே. என்னை நம்பு. 12 மணிக்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஆரம்பிக்கும் என் பிள்ளையே. கவலைப்படாத. நீ யாருக்கும் தெரியாமல் அழுத ஒவ்வொரு கண்ணீரும் என்னிடம் பிரார்த்தனையாக வந்துருச்சு என் பிள்ளையே. நீ தாங்கின அவமானம், நீ சுமந்த பொறுப்புகள், நீ விட்ட கனவுகள், இதையெல்லாம் வீணா போகவில்லை என் பிள்ளையே. இன்று இரவு உன் உள்ளத்துக்கு ஒரு அமைதி வரும் என் பிள்ளையே. அது வெளியில் பெரிய அதிசயத்திற்கு சின்ன சின்ன சைகையாக தரும் என் பிள்ளையே. அது வீணாகுவது இல்லை. கண்டிப்பாக இன்று இரவு 12 மணிக்கு பிறகு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என் பிள்ளையே. கவலைப்படாத. நீ எதிர்பார்க்கும் செய்தி, அது வேலை தொடர்பானதா? அது உறவு தொடர்பானதா? அல்லது பணம் சம்பந்தப்பட்டதா? அப்படின்னு உனக்கு உள்ளுக்குள்ள தோணும். நீ இப்போ நினைச்சது எல்லாம் அதுதான் என் பிள்ளையே. மகளே, மகனே, அந்த ஃபோன் கால் தாமதமாக இருக்கும். ஆனால் ரத்தலாம் ஆகல என் பிள்ளையே. நான் நேரம் சரியாகும் போதுதான் அனுப்பி வைப்பேன் என் பிள்ளையே. கவலைப்படாமல் பொறுமையாக இரு. ஒரு நாள் நீ முழுசா உடைந்து எனக்கு முடியும்னு சொன்ன நாள், அந்த நாள் தான் நான் உன்னை பார்த்து இவள்தான் என் மகள் என்று முடிவு செய்தேன். எதுக்கு தெரியுமா? என்னால முடியும் அப்படின்னு உன்னால முடியும்னு நீ சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடைந்த மனசுதான் என்னை முழுசா நம்பு அப்படின்னு சொல்லி உன் நம்பிக்கையை நான் திருப்பினேன் என் பிள்ளையே. நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்பொழுதும். உன் மனசு உடைந்தாலும் நீ என்ன கைவிடல. நீ என் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருந்த. அதனாலதான் நான் உன்னை விடாமல் இன்னும் பிடித்துக் கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. உன் வீட்டுக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனை, அது உன்னை ரொம்ப பாதிக்கிறது என் பிள்ளையே. நீ யாருக்கும் சொல்லாமல் அதை உன் மனசுக்குள் சுமைக்கிறாய் என் பிள்ளையே. இன்று இரவு 12 மணிக்கு பிறகு அந்த பிரச்சனையில் ஒரு மாற்றம் தொடங்கும். சின்னதாக இருக்கும், ஆனால் அது பெருசா வளரப் போகிறது என் பிள்ளையே அந்த மாற்றம். நீ இப்பொழுது சின்னதாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள். நீ இப்போ பணத்துக்காக கவலைப்படுற. எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருக்கிற. மகனே, மகளே, நீ காலி கையோடு இருக்கலாம். ஆனால் நான் உன்னை காலி மனசோடெல்லாம் விடமாட்டேன் என் பிள்ளையே. அதிர்ஷ்டம் மெதுவாக திரும்ப போறது. உன் பக்கம் மெதுவாக வரப்போகிறது என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்கும் அந்த ஒரு நபர், அவர் திரும்ப வருவாரா? அல்லது புதிய ஒருவரா வரப்போகிறாரா? அப்படின்னு கேள்வியெல்லாம் உன் மனசுக்குள் ஓடுது. நான் சொல்றேன், உனக்கு தகுந்த அன்பு தாமதமாக வரும். ஆனா தவறான அன்பு நீங்கிவிடும் என் பிள்ளையே. நான் தேர்ந்தெடுப்பது உன் வாழ்நாள் முழுக்க நிலைக்கும் உறவாக இருக்கும் என் பிள்ளையே. அது கண்டிப்பாக நிலைக்கும் என் பிள்ளையே. இந்த காலம் உன்னை சோதிக்கும் தவிர தள்ளியெல்லாம் விடாது. நீ ஒவ்வொரு நாளும் ஓம் சாய்ராம் என்று சொல்லி தூங்குறத நான் கேட்டிருக்கேன் என் பிள்ளையே. அந்த ஒரு மந்திரம் உன் வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக சுத்திக்கிட்டே இருக்கு என் பிள்ளையே. இன்று இரவு 12 மணி அடிச்சவுடன் உன் வாழ்க்கை மாறுதலில் முதல் அத்தியாயமாக திறக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ நாளை காலை எழும்பொழுது உன் மனசு லைட்டா இருக்கும். ஆனா சின்ன சின்ன நல்ல சைகைகள்லாம் தரும் என் பிள்ளையே. அதை நல்லா கவனிச்சுக்கோ. 12 மணி ஆனதும் உன் வாழ்க்கையில் திருப்பம் ஆரம்பிக்கிறதா இல்லையா என்று உனக்கு தெரியும் என் பிள்ளையே. மகளே, மகனே, நீ இவ்வளவு நாள் தனியாக இல்ல. நான் உன்னோடு இருந்தேன் என் பிள்ளையே. இனிமேலும் இருப்பேன். இந்த வீடியோவை பார்த்தவுடன் உன் மனசுக்குள் சொல்லு, சாய்பாபா, நான் முழுசாக நம்புறேன் அப்படின்னு. நான் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே.
இனி உன் வாழ்க்கையில் மென்மேலும் வளர வேண்டும் என் பிள்ளையே. எப்பொழுதும் கீழே வருவதற்காக வாய்ப்பு இல்லை என்று நான் உறுதி கூறுறேன் என் பிள்ளையே. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று எழுது. அது உன் நம்பிக்கையின் சாட்சியாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என் பிள்ளையே. எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லு என் பிள்ளையே. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். இன்னைக்கு 12 மணிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு திருப்பம் நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.